எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. போன ஆடியோ லான்ச்சும் போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேரும் தெரிஞ்ச சம்பவம் ஒண்ணுதான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்ப நான் சொன்னேன்னா என்னத்து சொல்றேன்னு தெரியும். நானும் யோசிச்சு இருக்கேன், ஏதாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா ராஜா சார் வீட்டுல சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துறேன். என்ன ஓகே, எஸ், இது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு, மத்த எதுவுமே கேட்கல. கூட்டத்துல இருந்து கத்தும் போது ரொம்ப சுலபமா ஈஸியா இருக்கு, ஆனா கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க, ஒரு ஃப்ளோல போறேன். அதனால நான் சார், அதனால இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சேன். வழக்கமா இவ்வளவு பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்ல. வீட்டுல கடைசி புள்ளன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன், மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போனா நான் என்னடா பேசுறது. படத்துல பேர் தான் வாத்தியார். அதனால பத்திரிகை நண்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த படத்துல இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் வாத்தியார், இந்த படத்துல ஏற்பட்ட அனுபவம் மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்க வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசிச்ச கதாபாத்திரம் ராஜு மேனன் சார். நான் சொன்னேன், இந்த படத்துல நீங்க தான் சார் ஐட்டம். அதனால ஒரு படத்துக்கு ஒரு கவர்ச்சின்னு ஒண்ணு இல்லை. நம்ம ஊர்ல சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசுல போது ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்றேன், நான் படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீல்ல என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல ராஜு மேனன் சார்